இந்த வீடியோல நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு query கேட்டிருக்காரு. ப்ரோ, எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். ஒரு எக்ஸல் ஃபைல்ல இருக்கிற டேட்டால இருந்து தனி ரேஞ்ச்ல டேட் மட்டும் கொடுத்தா பேங்க் நேம் அண்ட் அமௌண்ட் வரணும். இதை எப்படி பண்றது? அப்படின்ட்டு ஆர் ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, அவருக்கு வந்து ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுப்போமே. டேட் ரேஞ்ச் கொடுத்துருக்காரு, அந்த பேங்க்கோட நேம் கொடுத்துருக்காரு, அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்ன தேவைன்னா, வேற ஒரு ஷீட்ல இதுல ஏதோ ஒரு டேட் போட்டாரு அப்படின்னா, அந்த டேட் என்ன, அந்த டேட்டை விட அந்த டேட்ல இருக்கிற பேங்க்கும் அதோட அமௌண்ட் என்ன அப்படின்றத மட்டும் தனியா அவருக்கு வந்து காட்டணும் அப்படின்றது தான் இங்க ரிக்வயர்மெண்ட். இது எப்படி பண்றது பார்க்கலாமா? நம்ம இப்ப ஷீட் 2க்கு போவோம். ஷீட் 2ல நம்ம இங்க ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம் பாருங்க. ஃபில்டர் அப்படின்னு ஒரு எக்ஸல் ஃபங்க்ஷன் இருக்கு. நமக்கு தெரியும் நார்மலா ஆட்டோ ஃபில்டர் போடுவோம், அட்வான்ஸ் ஃபில்டர் போடுவோம் இல்லையா? அப்படி இல்லாம எக்ஸல் 365 அண்ட் அபவ்ல பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஃபங்ஷனே வந்துருச்சு. ஸோ நம்மகிட்ட டேட்டா எங்க இருக்கு? ஷீட் 1ல B20 to C20. உதாரணத்துக்கு இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன். இதுதான் நமக்கு தேவையான டேட்டா. ஓகேங்களா? அத நம்ம இங்க போட்டுறோம் ஃபர்ஸ்ட்டு. அப்புறமா இங்க A1 இந்த இடத்துல இப்ப நான் ஒண்ணு டைப் பண்ண போறேன். ஆனா அங்க டைப் பண்ற விஷயம் வந்து எனக்கு எங்க இருக்குன்னா, A2 to A20. அதாவது நான் இங்க டைப் பண்ண போற டேட் வந்து எனக்கு இந்த ரேஞ்ச்ல இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி இருந்ததுன்னா எனக்கு புல் பண்ணி குடு. அப்படி நான் குடுக்குற டேட்டே அவைலபிளா இல்ல அப்படின்னா, ஃபைனலி எனக்கு வந்து நோ டேட்டா ஃபவுண்டுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இங்க இருக்கிற ஏதோ ஒரு டேட் ரேஞ்ச் எடுத்துப்போமே. உதாரணத்துக்கு இந்த 4த் பிப்ரவரி எடுத்துப்போம். இப்ப நான் 4த் ஃபிப்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு இந்த ஐசிஐசிஐ 6000 வரணும். பார்க்கலாமா? இங்க நான் போயிட்டு, இப்ப நான் 4த் ஃபிப்ன்னு குடுக்குறேன். 4த் ஃபிப் எங்க இருக்கு? எஸ். இப்ப பார்த்தீங்களா? 4த் ஃபிப்ன்னு நான் இங்க குடுத்த உடனே ஐசிஐசிஐ 6000 வந்துருச்சுன்னு பாருங்க. இது வந்து நம்ம யுஎஸ் ஃபார்மேட்ல வச்சிருக்கேன். அதனால நமக்கு இந்த அவுட்புட் வருது. இப்ப நம்ம வேற ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கிற மாரி பார்க்கலாமா? 30த் மே 2 ஐட்டம் இருக்கு பாருங்க. இத ட்ரை பண்ணுவோம் இப்ப. இப்ப இங்க போயிட்டு நான் வந்து 30த் மேன்னு குடுக்குறேன். 30த் மேன்னு குடுத்த உடனே இப்ப பார்த்தீங்களா? 2 அவுட்புட் எனக்கு வந்துருச்சு. 4 6s 7166ன்னு. ஸோ இந்த அவுட்புட் எனக்கு வந்துருச்சு. இதே 5த் ஆகஸ்ட் ட்ரை பண்ணலாமா? 3 ஐட்டம் இருக்கு. இப்ப இங்க போயிட்டு நான் 5த் ஆகஸ்ட்ன்னு குடுக்குறேன். குடுத்த உடனே இப்ப பார்த்தீங்களா 3மே வந்துருச்சு. ஸோ இந்த மாரி தான் ஃபில்டர் ஃபங்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஒரு டேட் ரேஞ்ச் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதோட ரெலவன்ட் டீடைல்ஸ புல் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இல்லாத சம்மந்தமே இல்லாம ஒரு டேட்ட குடுத்து பார்ப்போமா என்ன ஆகுதுன்னு? உங்களுக்கு நோ டேட்டா ஃபவுண்டுன்னு வரும். அவ்வளோதான்.